செம்மையா இருந்தது. உதறி தள்ளிட்டாரு. அமிதாப் பச்சன்லாம் தெறிக்க விட்டுட்டாரு. வேற லெவல்ல இருக்கு. பக்காவா பண்ணிருக்காரு. என்னைக்குனாலும் பாகுபலினாலும் கல்கினாலும் வேற லெவல் ப்ரோ. செம்மையா இருந்தது. உதறி தள்ளிட்டாரு. அமிதாப் பச்சன்லாம் தெறிக்க விட்டுட்டாரு. வேற லெவல்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு ரொம்ப கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிருக்கோம். மியூசிக் பிஜிஎம்லாம் செம்மையா இருந்தது. பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய ஹீரோஸோட என்ட்ரி வருது. ஸோ பார்க்கலாம். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ட் 2 சூப்பரா இருக்கு. ஒரு ஃபால்ட் சொல்ல முடியாது. வெயிட் பண்றோம் செகண்ட் பார்ட்டுக்கு. எல்லாரோட ஆக்டிங் சூப்பர். A1 லெவல் படம் வேற லெவல். பிளாக் பஸ்டர் தான் வேற லெவல். சரியான வேற பிஜிஎம்ல போட்டு பக்காவா பண்ணிருக்காரு. என்னைக்குனாலும் பாகுபலினாலும் கல்கினாலும் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இந்த பழைய காலத்து படம் மாதிரி புரியாத இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு படம். செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் அந்த அதாவது பிரபாஸ் ரோலை விட அமிதாப் பச்சன் ரோல் அவரோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு படம் வைஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நினச்ச மாதிரியே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டல்லாக போச்சு. மற்ற கிராஃபிக்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். சத்தியமாக மிஞ்சிற மாதிரி தான் இருக்குது. பிரபாஸ்னால நம்ம நினச்சது எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பாகுபலிக்கு அப்புறம்னா கல்கினா கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஸ்லோவாக போயிடுச்சு, புரியாத மாதிரி. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புரியல ப்ரோ. உண்மை சொல்ல போனால் பிரபாஸை விட ஒரு பர்சன்ட்ன்றதை தவிர நிறைய பர்சன்ட் அமிதாப் பச்சனோட ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் இருக்கிற ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோ விட வில்லன் ஃபைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே இதில் நான் கொஞ்ச நாள் நினச்சேன் ஒருவேளை இவர் தான் வில்லனோன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஃபைட் சீக்வன்ஸ், ரெண்டு பேரும் மீட் பண்ணுற ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரெண்டு பேரும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிராஃபிக்ஸ் பொறுத்தவரை நம்ம நினச்சது விட இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் சரி, அந்த காட்டுற அந்த அட்மாஸ்பியரும் சரி நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் வந்து எனக்கு அந்த இது கேட்குறது 3D எல்லா விஷயத்துலையும் சரி. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது மட்டும் தான் கொஞ்சம் டல்லாக போச்சு தவிர எனக்கு மற்றபடி மூவி பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கிராஃபிக்ஸோ, ஹீரோவோ, இல்லை அமிதாபோ, இல்லைன்னா லாஸ்ட் சீனில் அந்த கமல் மாறுறதோ, அந்த வயசான நாள்லேருந்து கமல் நார்மலாக மாறுறதோ, எல்லா விஷயமும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் புரியல. பட்டு எல்லாமே நல்லாவே ஃபிலிம் இதெல்லாம் நல்லா எடுத்துருந்தாங்க. 3D டைமென்ஷனாக நல்லா இருந்துச்சு. பாகுபலியில் பார்க்கறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, இது வந்து 3D, அது வந்து 3D இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாகுபலி. இது 3D. பாகுபலி ஒன்று நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரபாஸ் ஆக்டிங் ஓகே. ரொம்ப வழக்கம் போல் ஓவராக இல்லாமல் கரெக்டாக. ஆக்டிங் வைஸ் ஓகே தான். அது அமிதாப் பச்சன் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்காரு. இப்போ கர்ணன் ட்ரெடிஷ்னலாக இப்போ மகாபாரதம் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த கர்ணன் இஷ்யூஸ் நல்லா இருக்கு. அதோட இம்பேக்ட் பிரபாஸ்க்கு காமிக்கும்போது சரி புரியல. சனா செம்மையாக பண்ணியிருக்காரு. தேவையான மாதிரி போட்டிருக்காரு. சார் இது மூவி நல்லா இருக்கு. என்ன சார் இது மூவி? இது ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளஸ் மித்தாலஜி மிக்ஸ் பண்ண மூவி. ஆமாம். இது கமல்ஹாசன் ஆக்டிங்லாம் அவர் வந்து 2 சீனில் வருவார். பட் ஃபஸ்ட் அண்ட் அமிதாப் தான் மெயின். கமலுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருக்குது. தமிழில் ஒரு பிரம்மாண்டம். நல்லா தெலுங்குல நல்ல கிராஃபிக்ஸ் தான் மெயின். நல்லா சூப்பராக நல்லா பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருந்தது பாஸ். செம்மையாக இருந்தது படம். வேற லெவலில் படம். செம்மையாக இருந்தது படம். படம் நல்லா இருக்கு. எப்படி